சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கனே காப்பியும் பஜ்ஜியும். மர்மனே என் மொபைல் எங்க? அவ வீட்ல உறங்கிட்டடா. நான் சும்மா கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு போலாமான்னு வந்தேன். இது உங்க மொபைல போன் அடிக்கா. ஹலோ மாமாய் எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க வீட்டுக்கு? டேய் ஸ்பீக்கர்ல போடுறேன். தங்கச்சி நீனும் கேளு. என்ன விஷயம்டா? மாமாய் உங்களுக்காண்டி பசியும் பட்டினியும் மட்டும் திங்காம கொள்ளாம கிடக்கேன். சீக்கிரம் வாங்க மாமாய் எங்க இருந்தாலும். அம்மா என் மொபைலுக்கு புருஷன் மேல என்ன பாசம்? புருஷன் வராம திங்கி விட்ட போல இருக்க. டேய் அவசரப்படாதீங்க. பாருடா நான் இப்போம்ல வந்துட மாட்டேன். சாயந்திரம் போல ஆவோ. என்ன மாமாய் சொல்லுதியா? நேரத்துக்கு நேரம் திங்காண்டமா. இங்க ஒரு ஜீவன் சாப்பிடாம கொள்ளாம உங்களுக்காண்டி காத்து கிடக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையேக்கோ. ஆகா நம்ம நாத்து பேசும்போதே தெரியுது நம்ம அண்ணனுக்கு ஆப்பு கன்ஃபார்ம்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சோழி இருக்கு. சாயந்திரம் வந்துட மாட்டேன். ராத்திரி 7 மணி ஆகுதோ 10 மணி ஆகுதோ தெரியல. மத்தியானம் சோத்த வாங்கி ஒழுங்கா தின்னு. கூப்பிட்ட மனுஷன் நம்மளே ஏமாத்தி விட்டற. சிக்காமணி தப்பிச்சிட்டற. யோ தர்மசேண்டலையா இப்ப தப்பிச்சிட்டமே ஆனந்தத்துல குதிப்பேரு. போறவு சாயந்திரம் மாட்னடி இருக்கு சங்கரா. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். அடியே இனிமே தான் இருக்கு மெயின் பிக்சரே. அமுக டுமுக அமால் டுமால். என்ன மர்மன சும்மா தான் உட்கார்ந்திருக்கியா? என் மோவ கூப்பிட்டா சாடி போக வேண்டியதுனே. ராத்திரி 7 மணி ஆகும் 10 மணி ஆகும் சொல்லுதியே. அவ உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா நீங்க வராம திங்க மாட்டேன்னு பசியும் பட்டியுமா கிடப்பா உங்களுக்காண்டி காத்து கிடக்கா. டேய் உங்க மொபைல புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என்ன மர்மன சொல்லுதியா? வாங்க மாமாயின் கூப்பிடும் போது தெரியலையா எனக்காக ஒரு ஆப்பு காத்திருக்குன்னு. மர்மன காப்பியும் பச்சி ஆறிடப்படாதே. அதான் அவசரமா தின்னேன். இதே உங்க மோவா பாசத்தோட இட்லிக்கு சட்னி சாம்பார் எள்ளு பொடி அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி அப்படின்னு வகை வகையா செய்து வச்சுட்டு வாங்க மாமோய் அட வாங்க மாமோய் சாப்பிட வாங்க மாமோய் அப்படின்னு கூப்பிடுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நம்ம அண்ணன் நடிப்பு பாட்டு எல்லாத்துலயும் பக்காவா தேறிட்டாரு போல இருக்க. பயங்கரமா இருக்காரு. மர்மன மட்டன் சிக்கன் வைக்கட்டாலும் ஒரு இட்லியை வச்சு சட்னியாவது வச்சிருப்பால மர்மன. பாசத்தோட என் மொபைல் எப்படி கூப்பிடுதா? நீங்க என்ன மர்மன இப்படி கிண்டல் பண்ணுதியே என் மொபைல? கிண்டல் பண்ணிட்டாலும் எங்க அம்மா கடையில இருந்து இட்லி மாவை வாங்கி கொண்டு வந்து வச்சிருப்பா. அந்த மாவுல இட்லி அவிக்கணும், சட்னிக்கு அரைக்கணும், சாம்பாரா வைக்கணும், இட்லி பொடிக்கு திரிக்கணும். இதெல்லாம் செய்து கொடுத்தாதானே அவ திங்க முடியும். அதுக்குதான் என்ன வாங்க மாமாய்ங்க. இதுக்கு பின்னால இட்லி அவிக்கணும், சட்னி அரைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிடலையே. அமுக டுமுக அமால் டுமால். மர்மன இதுக்குதான் உங்களை வாங்கன்னு கூப்பிடுதானா? நானும் என்ன ஏதோ எல்லாம் செய்து எடுத்து வச்சுட்டு உங்களை பாசத்தோட எல்லாம் கூப்பிடுதான் நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சிட்டேன் மர்மன. ஏனே இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு நான் படிச்சிருக்கேனே. துன்பம் வரும்போது சிரிக்கணுமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அதை உங்களை பார்த்து படிச்சுக்கிட்டேனே. எவ்வளவு துன்பத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆனா முகத்துல பார்த்தா அப்படி ஒரு புன்னகை. உங்களை போல இருக்கனே எல்லாரும் பாசிட்டிவ் ஆட்டு. தேங்க்ஸ் தங்கச்சி தேங்க்ஸ். உள்ளுக்குள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன். மர்மன என் மோவல பொண்ணு பக்கம் வரும்போது கூட இந்த மனுஷன் ஒரு சைஸா இருக்காரா, நல்லவரா இருப்பாரா இல்ல கெட்டவரா இருப்பாரா, என் மோவலுக்கு ஏத்தவரா இருப்பாரான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் மர்மன முழுசா புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப நல்லவரா இருக்காரா. என் மோவலுக்கு ஏத்த புருஷன் இவர்தான். மொத்தத்துல ஒரு ஈனாவானா உங்க வீட்டுக்கு மர்மனா கிடைச்சிருக்காரு. ஆமா மர்மல நீ சொன்ன மாதிரி நல்ல ஈனாவானா தான் கிடைச்சிருக்காரு. மர்மல ஒரே ஒரு சந்தேகம், இந்த ஈனாவானா என்னது? அட மாமியா கிழவி ஈனாவானா தெரியாதா? இழுச்ச வாயன்னு அர்த்தம். சின்ன பொண்ணு உன் மாமியா கிழவிக்கு என்னாச்சு? காலை வச்சு ஒரு மாதிரி தியாச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கி. என்ன கொண்டாட்டம் தெரியலையா? காலை வச்சு சோப்பாவை இழுகிடுன்னு இழுத்துட்டு இருக்கு. சோப்பா வர கிழிஞ்சு தொலைச்சிடக்கூடாது. அதுக்கு துட்டு போட எவனால முடியும்? எத்தே மர்மல என்ன எதுக்கு மட்டும் சோப்பாவை காலை வச்சு ஒரு மாதிரி தியாச்சிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கியா? வெக்க மர்மல வெக்கம். மர்மல ஒன்னே ஒன்னு சொல்வேன், கோவப்பட மாட்டியா? இன்னும் இருந்தாலும் உன் மாமியா கிழவிக்கு தில்லு அதிகம் தான். சொல்லி தொலைங்க. மர்மல நம்ம வீட்டு மர்மம் இருக்கார்ல அவரு ரெண்டாவது ஈனாவானா. அப்படின்னா முத ஈனாவானா யாரு? யார் மர்மல? உங்க மாமனார் தான். அதான் என் புருஷன். ஆக கிழவி பழைய ஆளா இருக்கும் போல இருக்க. எந்த விஷயமா இருந்தாலும் மர்மல நான் கிழிச்சு கொட்ட தாண்டவே மாட்டாரு. என் மர்மம்னாலும் அப்பப்போ என் மோவலுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி இருந்தாரு. ஆனா என் புருஷன் அப்படி இல்ல. நான் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவார், ஓடுனா ஓடிடுவாரு. சின்னு இத காப்பாத்து. எது இது என்னடா கூத்தா இருக்கு? இவ்வளவு நேரம் ஆடி பாடிக்கிட்டு இப்ப கிடந்து அழுதுட்டு இருக்கியா? என்னத்துக்கு? நான் இப்ப என்ன சொன்னேன்? அதல்ல மர்மல துக்க தொண்டை அடக்கி. துக்கம் தொண்டை அடைக்கா? சாக்கடை குத்துக்கூடிய கம்பு இருக்கு. 4 முடி எடுத்து சொல்லட்டுமா? இல்ல மர்மல உங்க மாமனாரை பத்தி பேசணும்னு எனக்கு தாங்க முடியல மர்மல. எப்படியா இருந்த மனுஷன்? நான் கிழிச்சு கோட்டை தாண்டாத மனுஷன் அன்னைக்கு ஒரு நாள் தாண்டிட்டாரு மர்மல. மாமியா கிழவி இந்த பாடுபடுத்துனீங்கன்னா
தாண்டாம என்ன செய்வாரு? தாண்டினாலும் பரவாயில்லையே மருமோள, அந்த ஆளு திசை தெரியாம திக்கு தெரியாம எங்க போனாருன்னு தெரியலையே. அன்னைக்கு போனவர் தான் திரும்பவே இல்லையே. மனுஷன் திரும்பாமலே போயிட்டாரே. இதே மாமனார் போயிட்டாரு மட்டும் சொல்லுதியா? அன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிய? அதெல்லாம் ஒரு நாள் சொல்லுதே மருமோள, சொல்லுதே. இப்போ அதுக்கான கால நேரம் இல்ல மருமோள. வயிறு வேற பசிக்கு. இட்லி வச்சிருக்கே, தோசை சுட போறியா? எது எப்படியா? நமக்கு சோறு முக்கியம். இன்னும் இட்லி அவிக்க போறேன். சரி, அப்ப இட்லி அவிச்சு நல்ல சுட சுட இந்த கட்டி சட்னி வை. என்ன தண்ணியா கரைச்சு ஊத்துற தேங்காய் சட்னி வச்சிரத நல்ல கட்டியா வை. அதான் உங்க மாமனாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். தேங்காய் விக்க வெள்ள கெட்டி சட்னி. சரி வைக்கேன். என்ன 4 மணி என்ன வாங்க வந்தியா? தேங்காய் சட்னி வாங்க வந்தேளோ? அதுக்குதான் வந்தேன். இப்ப இவட்ட கொஞ்சம் தேங்காய் சட்னி கட்டினா அவ்வளவுதான் போல இருக்க. தேங்காய் உடைக்க மாதிரி என் மண்டையை உடைச்சு போட போல இருக்க கோவத்துல. ஐயே, நான் இதுக்கு தேங்காய் சட்னி வாங்க வர போறேன். சும்மா லேசா காலைல உன்னை எட்டி பாத்துட்டு போமான்னு வந்தேன். பாத்தாச்சுல, போயிட்டு வாங்க. நம்ம புஷ்பக்கா தான் சரி, என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். கொஞ்சோண்டு சட்னி கிட்னி வச்சிருந்தான்னா வாங்கிட்டு வந்துடலாம். சின்ன போயிட்டாரா? ஏன் வசந்தி நில்லு, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னத்தை எடக்க முடக்க கேட்க போது தெரியலையே. சொல்லுங்க, என்ன கேட்க போறிய? ஆமா, உன் மாமியா வாரம் கிடந்தா வரலையாக்கோ? ஐயே, விஷயம் தெரியாதா உங்களுக்கு? சொன்னதானே தெரியுமா? அத்திய மாப்பிள போன் பட்டாரு. எம்மா என்ன ஊருக்கு வாரேன்னு சொன்னியே, 10-20 நாளாவது வந்து இருந்துட்டு போறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சுமா என்னைக்கு வர அப்படின்னாரு. அந்தாலும் என் மாமியாரி சொல்லுதா, ஏல உங்க அக்கா வீட்டுல ஏசி வாங்கியாச்சு, வெயில் என்ன மாதிரி அடிக்க பத்தியா, அதனால ஏசி வாங்கினோட நல்ல குளுகுளின்னு இருக்குல்ல, அதனால உன் வீட்டுக்குலாம் வரல, அங்க என்ன ஏசியா இருக்கு அப்படின்னா. எனக்கு சந்தோஷம் கூப்புக்கிட்டு தாங்க முடியல. கிடக்கலாங்க. சரி சரி பரவாயில்லையே, ஏசி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கால உங்க மைனியாரி. அப்போ உன் மாமியா வரலன்னு சொல்லு, உனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். கொண்டாட்டமா? அதையே கேக்கிய சந்தோஷம் தாங்க முடியல. சரி போயிட்டு நேரம். அந்த நீலாம்பரி மாசமா இருக்கான்னு வெள்ளையம்மா கிளம்பி சொன்னா. ஒருவேளை நெசமும் பொய்யன்னு தெரியலையே. நெசமும் சொல்லும் பொய்யும் சொல்லும். உன் மொபைல் அடிச்சு பத்திருவா. எப்படி அவன் மாமியாரி இனி அங்க இருக்க விட மாட்டா அப்படின்னு வர சொல்லிச்சு கிளவி. எனக்கு அதை நினைச்சாலே ஒரு மாதிரி திக்கு திக்குங்க. என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோ எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆண்டவா, நான் அம்மா தான் மலை போல நம்பி இருக்கேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துரு. இல்லன்னா அவன் மாமியாரியும் இருக்க மாட்டா. அவன் மாமியாரி இருந்தாலும் அந்த ஒருத்தி இருக்கால நீலாம்பரி, அவ இருக்க விட மாட்டா என் பிள்ளைய. என் பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்காலும் தெரியல. இப்போ கடைசி நேரத்துல இந்த மனசு எப்படி கால மாறி விடுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. என் மாமியார் வேற புடி கொடுக்காம பேசிட்டு போகுது. யாரோ சொந்தக்காரங்க வருவாங்க போல இருக்கு. அதுக்கு தான் மட்டன் எடுக்க ஓடி போயிருக்கு. சரி, அதுக்குள்ள இட்லியை வச்சு வைப்போம். மட்டன் குழம்பு தான் எப்படி வைக்கன்னு தெரியல, எனக்கும் தெரியாதே. சரி, என்னவோ ஒண்ணு இருக்கிறதெல்லாம் போட்டு வைப்போம். மர்மலா ராதிகா, மாமியார் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு போல இருக்கு. சரி, நம்ம ஸ்டைல்ல மட்டன் குழம்பு வைப்போம். நல்லா வந்தா மட்டன் குழம்பு, இல்லனா எல்லாத்துக்கும் மரண குழம்பு தான். எம்மடி சீக்கிரம் வா. வந்துட்டேன். இந்த மர்மல இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 கிலோ போல இருக்கு. என்ன கொஞ்சம் எலும்பு இருக்கு, அதை போட்டு சூப்பு வச்சிரு. மீதி இருக்கதெல்லாம் நல்லா கட்டியா கறி வச்சிரு. நல்ல அளவோல இட்லிக்கு நல்ல தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். சரியா? சரிங்க தே. கிட்டி பாத்தீங்களா, நம்ம ஊர்ல மறுபடியும் தாமரை இலையில இறைச்சி எல்லாம் மடக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவோ. கருப்பு கலர் பிளாஸ்டிக் கவர்ல தான் நம்ம எப்பவும் இறைச்சி மடக்கி தருவோம். அதை நினைச்சு கவர் கூட எடுக்காம போயிட்டேன். கடைசியில பார்த்தா பழைய காலத்து மாதிரி இப்ப மறுபடியும் இந்த தாமரை இலையில மடக்கி தர ஆரம்பிச்சிட்டாவளே. கேரி பேக்ல நமக்கு கேடு தானே தே. நாளா சின்ன பிள்ளை இருக்கும்போது இப்படிதான் தே, தாமரை இலையில தான் நம்ம ஊர்ல மடக்கி தருவாவோ. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஒரே கேரி பேக் வந்ததுல இருந்து அந்த கேரி பேக்ல தான் தருவாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அதே மாதிரி தாமரை இலையில மடக்கி தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க ஊர்லயும் இதே மாதிரி தாமரை இலையில இல்லனா வாழை இலையில இறைச்சி எல்லாம் மடக்கி கொடுக்காங்களா, இல்லனா பழைய மாதிரி கேரி பேக்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மர்மல இறைச்சிக்கறி நிறைய இருக்கு, யாரா தானே வச்சு போடாத. நல்ல நாக்குக்கு நறுக்கு சுருக்குன்னு வை. என்ன கவலைப்படாதீங்க தே, நான் வச்சு விடுதேன். அது இருக்கட்டும், யாரு தே வரவோ? நீங்க பாதி முழுங்கி பாதி எப்படி சொல்லுதியா? யாரு வரன்னு உண்மையை சொல்லுங்களேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு தானே போற, நீ எல்லாத்தையும் செய்து எடுத்து வை. இப்ப வாரேன். சரிங்க தே. ஒருவேளை நீலாம்பரியா இருக்குமோ? சாச்சா, அவ எதுக்கு இங்க வரப்போறா? அதான் என் மாமியார் அவளும் ஒரே சண்டல்ல, பேச கூட மாட்டாவளா 2 பேரும். ஒருவேளை என் மாமியாருக்கு சொந்தத்துல யாராவது வருவாங்களோ? அவங்க தான் ஏதோ மாசமா இருக்காங்களோ, அதான் வாரிசு வரப்போதுன்னு சொல்லுதே, என்னவோ தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி வரட்டு, நம்ம அதுக்குள்ள மட்டன் குழம்பு வச்சு வைப்போம் நம்ம ஸ்டைல்ல. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. சரி வை வை, போன்ல பேசினா சரிப்படாது, நேர்ல வரேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு க்ளூ கிடைச்சிட்டு என் ஃப்ரெண்டு மூலமா. எப்படியும் அந்த பக்கமா தான், அந்த வழியா தான் போயிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே என் ஃப்ரெண்டை கூட்டு போய் எந்த இடத்துல அவன் பார்த்தா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போய் பாப்போம். ஐயோ அம்மா, இப்ப என்ன செய்ய? இவன் முழிய சரியில்லையா? இவன் யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தான்? நமக்களே 2 நாளா சரியா சாப்பிடல பத்தியா? இந்தா பூரியும் உனக்கு பிடிச்ச அந்த கிழங்கு வச்சிருக்கேன், நீ சாப்பிடுனா. சுட சுட இருக்கு, சாப்பிடு சீக்கிரம். ஏம்மா, அது வந்து என்ன விஷயம்யா? நான் வரும்போது போன்ல யார்ட்டையும் பேசிட்டு இருந்தியே. ஆமாமா, என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதான் அவன் அங்க சாப்பிட வர சொல்லியிருந்தான். நான் மறந்தே போயிட்டேம்மா. மெனக்கிட்டு எனக்காண்டி பூரி சுட்டுட்டேலோ. என்ன பிறந்த நாளா? உன் ஃப்ரெண்டுக்கா? உன் ஃப்ரெண்டுக்கு இந்த சித்திரை மாசம்ல மக்கா எப்ப பார்த்தாலும் பிறந்த நாள் வரும். என்ன நீ இப்படி சொல்லுத? ஏம்மா, அவன் இல்ல, இது வேற ஃப்ரெண்டுமா. நாங்க
நான் கூட மறந்துட்டேம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு. பூரி சுட்டு கொண்டு வந்து இல்லையா, ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயா. வேண்டாம், அவன் பாவம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னா அதான் நான் போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து இந்த பூரியை கூட சாப்பிட்டுதேம்மா, நீங்க சோறு கூட பொங்கண்டா. தெரியுமா போயிட்டு வரேன். எப்ப நல்ல வேலை, இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, டக்குன்னு சொல்லியாச்சு, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். போற போக்கே சரியில்லையே. இவ்வளவு நாள் ஒரு மாதிரி சோகத்துல இருந்த மாதிரி இருந்தா இப்போ ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். ஒருவேளை அந்த பிள்ளை எதுவும் பார்க்க போறானோ என்னன்னு தெரியலையே. என் மேல ஒரு கண்ணு வைக்கணும். ஆடு பக்க குட்டி உறவுங்க மாதிரி ஆயிரப்படாத. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவை கட்டுவேன். எப்பா எப்படி 4 எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, 2 அண்ணா இருக்கு. எப்போ சிறையா இருக்குமே, எப்பண்டா முடியும் இருக்கு. இவ வேற தூங்கி தொலைச்சிடக்கா, நமக்கு சிறையா இருக்கு படிக்கிறதுக்கு. எரும மாடு எடி எந்திச்சு வந்து நச்சிக்கா சாத்தி விடு. எரும மாடா மூஞ்சி மோரையும் பாரு, நல்லா உறங்கிடுடடி. எந்திரியம் டி சின்னவளே. அம்மா பாருமா, நான் படிச்சிட்டு இருக்கேன். அவ கிட்ட குறட்டு விட்டு உறங்கிட்டு இருக்கா. சிறையா இருக்குலாமா, எனக்கு படிக்கிறதுக்கே விளங்க மாட்டேங்குது. எடி அவ காலேஜ் போயிட்டா, அன்னைக்கு படிப்பு கிடையாது, அதனால கிடந்து உறங்கிட்டு இருக்கா. உனக்கு ரெடி இன்னும் 2 பரிசு இருக்குலடி, எப்படியாவது படிக்கணும்லாடி. படிச்சதுலடி ஏதாவது காலேஜ்ல விட்டு சேர்க்க முடியும். மார்க் இருக்கு குறவா இருந்தனா என்ன செய்ய முடியும்? நம்ம துட்டாட்டி இருக்கு, உங்க ஐயா துட்டு கெட்டியா வச்சிருக்காரு. அதுக்கு இல்லம்மா, நான் படிச்சிட்டு இருக்கும்போது அவ குறட்ட விடும்போது எனக்கு தூக்கமா வருதுலம்மா. மூத்தவள எந்திச்சு வெளியில போய் படிடி. அவளே இப்பதான் படிச்சிட்டு இருக்கா. எந்திச்சு அப்புறம் மார்க் குறைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் ஒன்னதான் சொல்லுவா, நீ குறட்ட விட்டா அதனாலதான் நான் படிக்கலம்பா. ஆமாங்க, வாரியில தூக்கிட்டு வர மாட்டி. இதே மாதிரி உறங்கிட்டு கடா. போற வீட்டுல நல்லா இருக்கும், மாமியா 2 குத்து கொடுப்பா. மூஞ்சி மாறியும் பாரு. மூஞ்சி ரொம்ப அளவுல இருக்கு. யாரு இத்தனை மிஸ்டேக் விட்டுருக்காங்க? எந்திச்சோட போன் எடுத்தாச்சா? போனது இதோட போடுடி. ஒரே நம்பர்ல இருந்து இத்தனை மிஸ்டேக் வந்திருக்கு, யாருன்னு தெரியலையே. பெரியம்மா வீட்டுல போய் சாப்பிட்டோமாக்கா. நம்ம வீட்டுல கஞ்சி தான் கிடக்கு. என்ன பெரியம்மா பூரி சுட்டு வச்சிருக்கேன், என்ன போன் போட்டா என்ன? சரிம்மா. புசுப்பா வயிறு பசிக்கு காலையில உள்ள சாப்பாடு கொண்டா. நீ போகத்தே கொண்டாரே. நீ யார என்னன்னு போகுது, முதல்ல கஞ்சி குடிச்சிட்டு இத ஒலைய வைக்கணும், சோத்த பொங்கணும். சரி வரல உனக்கு எங்க சரி வந்திருக்கு? வாங்கின அடி அப்படி எப்ப வருமத்துல கொண்டு வச்சுட்டு ஒண்ணு நவள முடியல. என்னைய போடலான்னா யாரும் எனக்கு போட்டு தேய்ச்சி விடுதா? என் மருமகாரி என்ன நிலை நிக்காம கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேக்கா. எனக்கு காலம்பரை வயிறு பசிக்கு. வீட்டுக்கிட்ட போனதுக்கு வாரில் எத்திட்டு வெளியே எறிதா. நான் அந்த ஆளுங்க வர வந்துட்டேன். செல்லத்தாய் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என்னத்த சவத்தைக்கின வரும். ஏதாவது ஒன்று உங்கள் வீட்லேயே வச்சிருப்பேன் இல்லை திங்கிறதுக்கு. உன் மரமட்டை சொல்லி ஏதாவது கொண்டாட சொல்லலாம். நீ தின்னுட்டியா? இன்னும் சாப்பிடலக்கா. காலையில் நீ யாரை வராயிட்டு இன்னைக்கு என் மரமட்டை சொல்லியிருக்கேன், சாப்பாடு எடுத்துட்டு வருவா. ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிரு. திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரே இட்லியும் தோசையும் தான் மாற்றி போடுவா. சனி ஞாயிறு இருந்தாக்கா புட்டு இடி அப்போ தேங்காய் பால் இந்த மாதிரி ஏதாவது செய்வாக்கா ஸ்பெஷலாட்டு. அஞ்சு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு. எனக்கும் இட்லி தோசைன்னா தொண்டை கீழே இறங்கவே செய்யாது. இடியாப்பா அப்போ இந்த புட்டு பூரி அது இதுன்னு செய்து போட்டா எனக்கெல்லாம் திம்பேன். புசுப்பா கொண்டா சீக்கிரம். அஞ்சு உன் மருமாட்ட சொல்லு, ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு ஆட்டுக்கால் பாயா இருந்தாலும் பரவாயில்ல தின்னுக்கிடுவேன்னு சொல்லு. கொஞ்சம் எனக்கு சேர்த்து கொண்டாட சொல்லு. புசுப்பா எனக்கு மட்டும் கொண்டாடாத. இந்த வெள்ளை அம்மாக்கா வந்திருக்கா பாவம் வயிறு பசியோட. மருமா விரட்டி விட்டுட்டாலாம், அவனுக்கு சேர்த்து கொண்டா சாப்பாடு கொண்டாரேன். அமுக டுமுக அமால் டுமால். என்னங்க எடுத்துக்கிடுங்க, வெள்ளை மச்சி எடுத்துக்கிடுங்க. எது நினைச்சுக்கிடாதியா? இன்னைக்கு சனிக்கிழமை முறை புட்டு இடியாப்பா ஆப்போன்னு இந்த மாதிரி ஏதாவது பலகாரம் செய்யலாம்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அது சுவார் நிறைய அம்மம்மான்னு கிடந்து. அந்தால தண்ணி ஊற்றி வச்சேன். சரி கஞ்சி குடிச்சுக்கலாம, வெயில் நிறந்தனன்னு கஞ்சி ஊற்றி வச்சிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், நல்லா நறுக்கு சமைச்சு குடிச்சீங்கன்னா நல்ல அளவோட இருக்கு. வேலையில தூர களைய முடியுமாத்தே. அதான் நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரேன், இன்னைக்கு ஏதாவது குடிச்சுக்கிடுங்க. ஏக்கா ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயமா இருந்தாலும் பரவாயில்ல இல்லக்கா. இன்னக்கா பச்சை மிளகா ஆட்டுக்காலா நினைச்சுக்கிட்டு நல்ல நறுக்குன்னு சமைச்சிட்டு இந்த கஞ்சியும் குடிக்கா. அதே நினைப்புல கஞ்சி குடிச்சு விடும். என்னது இது ஆட்டுக்கால் பாயாவா? எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது. இந்த பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் குடிக்கிறதுக்கு நீ தின்னு. உன் மருமா தந்திருக்கா உன் தலையெழுத்து குடி. நான் போறேன். இந்த பாரு, புளி பசிச்சாலும் புல்ல திங்காது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் இந்த வெள்ளை மக்கள் திருந்தவே மாட்டா. நம்ம கஞ்சி குடிப்போம். நமக்கு கடவுள் அளந்தபடி இது. சந்தோஷமா கஞ்சி குடிப்போம். எத்தனை நாள் ஆச்சு என் மவ இப்படி சந்தோஷமா இருந்து. ஊரை விட்டு வரும்போது என்ன பண்ண போற யாது பண்ண போறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த ஊருக்கு வந்து என் மவளுக்கும் கொஞ்சம் மனசு மாறி இருக்குன்னு நினைக்கேன். இந்த முதலாளி ஐயா வயசானவர், நல்ல மனசனா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி இந்த ஊர்ல ஏதாவது நல்ல பையன் இருந்தானா அப்படியே என் மவளுக்கு பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சு இங்கே அப்படி இருந்துட வேண்டியதான். அப்ப நீங்க போனீங்க? சுவார் வாங்கிட்டு வீட்டுல வச்சிருக்கேன் மக்களே. அதான் காணலையேன்னு பார்த்தேன். பொறாசல நின்னுட்டு இருக்க. நம்ம முதலாளி ஐயா கூடதான் பாத்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி மக்களே பா சாப்பிடும். நம்ம 2 பேரும் இந்த பாத்திர மண்டம் எல்லாம் ஒத்தியில கிடந்து அடிக்கிட்டு இருக்காத, நான் எடுத்து தரேன். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அடிக்க வைக்கலாமா சாப்பிட்டுட்டு? சரிப்பா. அப்ப
அப்பப்பா இதெல்லாம் ஒரு ஃபேனா? செத்தவன் கோயில கொடுத்த வெத்தலை மாதிரி ஓடவும் மாட்டுக்கு கொண்டாடவும் மாட்டுக்கு. 2 நாள் ஊடையில மழை வந்துச்சு, நல்ல குளுகுளுன்னு இருந்துச்சு. இப்ப வெயில் போட்டு தாக்குன்னு தாக்கல செய்யுது. என்ன ஒரே பொலப்பமா இருக்கு போல இருக்கு. என்னடி ஒரே பொலப்பமா இருக்கு காலையிலே? வெயில் தாங்க முடியலங்க, வெக்கையா இருக்குலங்க, இருக்க முடியல. அதான் ஒரு மாதிரி புலம்பிட்டு கிடக்க. என்ன செய்ய? எங்க இந்த காலை கொண்டாங்க, நேத்தே கை காலெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா, கொண்டாங்க ஆமிக்கி விடுறேன் காலை. ஆடு அதுவா வந்து சிக்குது. இன்னைக்கு பிரியாணிய போட்டுற வேண்டியதான். ஏத்தா ஏத்தா சொல்லிட்டு என்ன வேணும்? இதுக்கு தானே காத்திருந்தேன். ஏத்தா ஏத்தா ஒரு ஏசி. டெய்லி கறி குழம்பு கூட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வாசில தானே வாங்கி காலம் கழிக்க அப்புறம் என்ன? வாசி இல்லங்க, ஏசிங்க. ஓ ஏசியா? அப்படி சொல்லு. எனக்கு வாசிக்கும் ஏசிக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா டெய்லி நீ வாசில தானே வாழ்க்கையை கழிக்க. ஏங்க எப்ப பார்த்தாலும் நீ வீடு அடங்கி வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கடி, அங்கங்க தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்படுதியா? எதுக்கு நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்க? வீட்டுக்குள்ளே இருந்தா வெக்குங்க, வெக்க தாங்க முடியல. அதனாலதான் அங்கங்க போய் அப்படியே காத்து வாங்கிட்டு வரேன். நீங்க மட்டும் ஒரு ஏசி வாங்கி மாட்டி விட்டேன்னா நான் போக்குல பேசாம வீடு அடங்கி வீட்டுக்குள்ளே கிடப்பேன். சரி, அப்போ நாளைக்கு ஒரு ஏசியை வாங்கி மாட்டி விட்டுருந்தேன். ஏங்க ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஏசியை வாங்கி மாட்டிட்டோம்னா நாளை கழிச்சு எங்க அம்மா இங்க வந்துருவா. பாவம், அங்க ஏசி இருக்கனாலதான் அவ போக்குல இருக்கா. இங்க ஏசி இல்லாதனாலும் வரமாட்டேன்னு கிடந்தா. நல்லதா போச்சு, வரட்டும். அப்போ ஏங்க புரிஞ்சுக்கிடாம பேசிட்டேங்க. ஏசி எல்லாம் கடன் வாங்கிலாம் வாங்கப்படாதுங்க. கடன் வாங்கதே தப்பு பார்த்துடுங்க. வேண்டாம், கடனே வேண்டாப்பா. கடன்கார வந்து வாசல் வந்து நிப்பா, நம்ம ஏசியை போட்டுட்டு உறங்கிறதுக்கா? வேண்டாம் தாயே, அம்மா ஏசி வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். நல்லா இருப்பீங்க, ஏசியை வாங்கிறாடியே. எடி ஏசி வாங்கட்டெல்லாம் பரவாயில்ல, எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அப்படி நினைச்சு சொல்லவே இல்லைங்க. நம்ம கடனாளி ஆயிடக்கூடாது, அதுக்கு தங்க சொல்லுதே. 4 மணி மண்டையில மசாலா ஏதாவது இருக்கா? உன் மாமியார் தான் ஏசியை வாங்கி மாட்டினாதான் வந்து சேர்ந்துருவாள. ஏதாவது என்ன சொல்ல? நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். எடி யாருக்கு மண்டையில மசாலா இல்ல, யாரை ஏசுத? ஆட உங்களை பார்த்தா உங்க அம்மையை பார்த்தா சொல்ல முடியுமாங்க? என்ன நானே சொல்லிக்கிட்டேன். 4 மணினா யாரு? நான் தானே. 4 மணிக்கு தான் மண்டையில மசாலா இல்லன்னே. வீட்டுல இருந்து என்ன செய்ய போறோம்? அப்படியே சிம்மு விட்டு வர போய் காத்து வாங்கிட்டு வருவோம். தோட்டத்துக்கு போனா ஏகப்பட்ட முருங்கைக்காய் காய்ச்சி கிடந்தா, அந்த கொஞ்சம் பறிச்சு தம்பி. ஆளாளு கொஞ்சமா எடுத்துடுங்க அண்ணா. சின்ன பொண்ணு கொஞ்சம் கொடு, 4 மணி கொஞ்சம் குடுட்டி. ஏன் புஷ்பக்கா ஒன்ன தேடிதான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீனே இங்க வந்துட்ட. ஆளுக்கு 2 முருங்கை எடுத்துடுங்க. எனக்கு முருங்கை கைக்கா? ஆமா, அந்த ஆளு கொண்டு போய் குழம்பு வச்சு அந்த ஆளு கொடுத்துருவோம் எங்க அண்ணனுக்கு. என்னடி முக்கியமான விஷயம்? சின்ன பொண்ணு அப்படி என்ன விஷயம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எதுக்கு கேட்டுட்டு போய் ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்குதுக்கா? என்ன சின்ன பொண்ணு அப்படினால இப்ப பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சீக்கிரம் சொல்லிட்டி, வீட்டுல வேலை கிடக்கு. ஏக்கா உனக்கு எப்பதான் வேலை இல்ல? ஒரு 5 நிமிஷம் உட்காருக்கா. ராத்திரி போல நம்ம எல்லாரும் மாடியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம்லக்கா. ஆமாட்டி, கதை விட்டுட்டு இருந்தோம்ல, அதுக்கு என்ன? மாப்பிள்ளை இது ஏஸ்டேட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் என் போக்குல பூனை போல போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு போனு. போனா யார்கிட்ட இருந்து? என்ன விஷயம்? யாது விஷயம்? 4 மணி பறக்காதிய சொல்லுதேன். நான் சொல்லதெல்லாம் சரிதான். எங்கனையா போய் பத்த வச்சியா, அதுக்கப்புறம் பறக்க விட்டுருவேன். உண்மையிலே சின்ன பொண்ணு நான் சொல்லவே மாட்டேன் பத்துக்க. இப்பலாம் ஏக்கோ என்ன சொல்லனே தெரியலக்கா, ஒரு சங்கடமான விஷயம்க்கா. என்னடி சொல்லுது? சங்கடமான விஷயமா? ஏக்கோ யாழினியா உங்க அப்பாவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டு வராங்க வேற ஏதோ ஊருக்கு. என்னடி சொல்லுத? சின்ன பொண்ணு நெசமாதான் சொல்லுதியா? ஆமா, 4 மணி நம்ம 2 பேர் போய் ஞாயிற்றுக்கிழமை வாக்குல யாழினி அப்பாவை பார்த்து என்ன யாது விவரம்னு பேசி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆமா சின்ன பொண்ணு, அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டோம். அதுக்குள்ள என்னாச்சு யாதாச்சும் தெரியல. ராத்திரியோட ராமானமா அவங்க 2 பேரும் வீட காலி பண்ணி போயிட்டாங்களாம். உனக்கு வீட்டு தெரியும்? நம்ம யாழினியை பொண்ணு பக்கம் போகும்போது அவங்க வீட்டு தெரு தாண்டி ஒரு முக்கில ஒரு வீட்டுல அந்த பிள்ளை எங்க ஊர் பிள்ளை அங்க கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னோம்லக்கா. அன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தோம்ல பொண்ணு பக்கம் போகும்போது. அப்ப பேசிட்டு என் நம்பரை வேற வாங்கிச்சு. அது நம்பரை வேற நான் வாங்கினோம்லக்கா. ஆமா, அந்த பிள்ளை தான் காலையில போன் அடிச்சு. என்னடா அந்த பிள்ளை காலையில போன் அடிக்கி என்ன விஷயம் போல இருக்குன்னு சொல்லி என்ன ஏதுன்னு கேப்போம் நினைச்சேன். அப்பதான் போன் அடிச்சு சொல்லிச்சு, இப்படி இந்த பேரு 2 பேரும் அப்பாவும் அவளும் வீட காலி பண்ணி போயிட்டாவலாம், பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டாவோ. என்னக்கா விஷயம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு என்கிட்ட கேக்கு. கடவுளை, இப்ப என்ன செய்ய? நம்ம என்னென்னமோ நினைச்சிருந்தோம், இப்ப இப்படி 2 பேரும் ஊர் விட்டு போயிட்டாங்கன்னா இப்ப என்னட்டு செய்ய? சின்ன பொண்ணு நீ வர என் தலைமையில கல்யாணம் சொல்லி டமாரா அடிச்சுட்டு தெரிஞ்ச, இப்ப என்ன செய்யப்போ? அதான் என்ன செய்யன்னு தெரியாம நானும் காலையில இருந்து முழிச்சிட்டு இருக்கேன். மனசே வர சரியில்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாக்கா? என்ன விஷயமா? நம்ம தேவாவும் நாத்துக்கு வீட்டுக்காரு அதான் நம்ம ராஜேஷ் அண்ணனும் சேர்ந்து பைக்ல போய் நேற்று ராத்திரி 10-11 மணி போல அந்த ஊருக்கு போயிருக்காவோ. என்னடி சொல்லுதா? வீட்டுல இருந்தா நான் ராத்திரி 9 மணிக்கான போன் அடிக்கும் போது எங்க அக்கா சொன்னா அவன் படுத்திருக்காமட்டி அப்படின்னா. 9 மணிக்கலாக்கா, ராத்திரி 10-11 மணிக்கு தான் பேருக்காவோ போல இருக்கு. என்ன நடந்தது தெரியல, என்ன விஷயம்னு தெரியல. ஒருவேளை அந்த பிள்ளைய பார்த்து பேசலாம்னு நினைச்சிட்டு ராஜேஷ் அண்ணன் கூட்டிட்டு போனாரா என்னது தெரியல. நம்ம 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல, அந்த கதையெல்லாம் ஒருவேளை ராஜேஷ் அண்ணனாவது இல்லன்னா தேவாவது கேட்டிருப்பாங்களோ. அதெல்லாம் ஒண்ணு கேட்டிருக்க மாட்டாங்க.
டவுட்டி ரெண்டு பேரும் எனக்கு என்ன ஒரே டவுட்டா இருக்குக்கா. இல்லன்னா திருது பண்ணி இவ்வளவு நாள் இருந்து போட்டு நேத்து நைட்டு பார்த்து 2 பேரும் போயிருக்காவனா? சின்ன பொண்ணு ஏதாவது ராஜேசன் ஐடியா கொடுத்துருப்பாரு, போய் பேசுவோம் அந்த பிள்ளைட்டா அப்படின்னு சொல்லி அதான் கூட்டி போயிருப்பாங்களா இருக்க, வேற ஒண்ணு இருந்திருக்காது. ராத்திரி இவங்க 2 பேரும் போவதுக்குள்ள யாழினி அவங்க அப்பாவும் வீட காலி பண்ணி போயிட்டாங்க போல இருக்கு. இந்த பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அது சொல்லிச்சு, இக்கோ யாழினியே பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அந்த அண்ணனும் அப்புறம் கூட ஒரு அண்ணன் தொப்பி வச்சுட்டு வந்தாரு, அந்த அண்ணனும் வந்தாங்க. 2 பேரும் தான் பைக்ல வந்துட்டு கேட்டுட்டு அப்படியே திருப்பி போயிட்டாங்கக்கோ அப்படின்னு போறவாகட்டும். என் நாத்துட்டு கேட்க நைசாட்டு என்ன அது அப்படின்னு அவ கேட்டுருவா. ராஜேசன் கேட்டான்னா கண்டிப்பா ராஜேசனை மறக்க மாட்டார். என் நாத்துட்டு எதுனாலும் சொல்லிடுவாருக்கோ, கண்டிப்பா சொல்லணும்னு நான் சொல்லுதேன். எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இப்ப என்னடி செய்ய? கொஞ்சம் அவசரப்படாதக்கா, கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கல, கண்டிப்பா இன்னும் தெரிஞ்சிருக்கா எங்க இருக்காவோ யாது இருக்காவுன்னு. என்ன ஆனாலும் சரிதான், அதான் பொண்ணு இதான் மாப்பிள. கவலைப்படாதக்கா, விட்டு தள்ளுக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்பவே நான் அதுல போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கேன். ரிங் போகுது. நல்ல ருசிச்சி சாப்பிட கிடைச்சது. என்னி சொல்லுங்க. நாத்து என்ன பண்ணிட்டு இருக்க? இட்லியும் மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். என்னது இட்லியும் மட்டன் குழம்புமா? அப்படி படுக்க அருவாள, இட்லியும் மட்டன் குழம்புமா நாத்து வீட்லயா? அதுவும் நாத்து கை பக்கத்துலயா? ஆல்முடி பறக்காதியே. பேசாம அண்ணி சொல்லுதே, நான் வச்ச மட்டன் குழம்பு அங்க வரைக்கும் வாசம் அடிக்குமே. வாசம் அடிக்க உங்க வீட்ல தான் மட்டன் குழம்பு. நான் யாருடா காலையில மட்டன் குழம்பு வைக்கன்னு அப்படியே டவுட்டா இருந்துச்சு. சாதா இட்லி இல்ல நீ, குஸ்பு இட்லி. குஸ்பு இட்லியும் பஞ்சு போல மட்டன் குழம்பும் 10 இட்லி தின்னா கூட பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்டா வச்சிருக்கேன். இப்ப இறக்கிடுவேன் நீ, உங்களுக்கு கொஞ்சோண்டு கொண்டு வர ஒரு கிண்ணத்துல. பரவலிய நாத்து தேறிட்ட போல இருக்க. அது இருக்கட்டும், எங்க அண்ணன் ராஜேசனே அதான் உங்க வீட்டுக்காரரு நேத்து நைட்டு எங்க போனாரு? நீ அதே ஏன் கேக்கிய? ஒரு வாரமாவே சின்ன சண்டை, ஒரு வாரமா வீட்ல எல்லாம் படுக்கல, மொட்டை மாடியில தான் படுத்து கிடந்தாரு. பரவலிய நாத்து தேறிட்ட போல இருக்க. அது இருக்கட்டும், எங்க அண்ணன் ராஜேசனே அதான் உங்க வீட்டுக்காரரு நேத்து நைட்டு எங்க போனாரு? என்னது சண்டையா? ஒரு வாரத்தை சொல்லல. என்னத்த படி சொல்ல நீ? இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு பேசிக்கிடுவோம். நேத்து கூட நானே போய் மாமாய் கீழே வந்து படுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சண்டை சமாதானம் தான் அப்படின்னு இந்த மனசை முறுக்கிக்கிட்டு வியானுக்குன்னே மேல மாடியில போய் படுத்துக்கிட்டாரு. ராஜேசன் நேத்து மொட்டை மாடல தான் கிடந்திருக்காருக்கா. அதனாலதான் தேவாவை கூட்டிட்டு போயிருப்பாவும் நினைக்கேன். அதான் நாத்துக்கு விஷயம் எதுவும் தெரியல. சரி அது இருக்கட்டும், என்ன ஸ்பெஷல்? காலையில மட்டன் குழம்பு இட்லி அவிச்சாவது இல்ல இன்னைக்கு ஸ்பெஷலா எதுவும் செய்து எடுத்து கொடுக்க எங்க இருந்து? அவளுக்கு நான் எதுக்கு அண்ணி செய்து எடுத்து கொடுக்க போறேன்? இது என் மாமியாருக்கு ஏதோ சொந்தக்காரங்களா யாரோ வராங்க போல இருக்கு. அதுக்குதான் என் மாமியாரு மட்டன் வாங்கி வந்து தந்துட்டு குழம்பு வச்சு வை, நல்ல குஸ்பு இட்லியை நல்ல புசு புசுன்னு அவிச்சு வைன்னு சொல்லிட்டு போயிருக்கு. சரி அண்ணி, பரவ பேசுறேன். மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கு, இறக்க வேண்டியதான். வீட்டுக்கு விருந்தால் வருது, என் மாமியார் எங்க தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலையே. பிள்ளை மக்களவி எதுக்குங்க வந்தியா? எங்க அம்மாட்ட போய் சொல்லுவியே நினைச்சேன், எங்க அம்மா வந்து கூப்பிடுவோன்னு நினைச்சேன், எதுவுமே நடக்கல. அதான் பேக்க தூக்கிட்டு நானே கிளம்பிட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு. அதுல வாய மூடுங்க, எரிச்சலா இருக்கு. எனக்கு எரிச்சலா இருக்க, அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. யார் வேணாலும் வரட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல உங்க சோழி என்ன உண்டு அதை மட்டும் பாத்துட்டு போங்க. தேவையில்லாம எங்கள விஷயத்துல இனிமே தலையிடாதீங்க. நீலாம்பரி கொஞ்சம் திரும்பி பாரு, சிறகலவா இருக்குது கிளவியோட. அம்மா நீனா உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியடி? என்னமா சொல்லுது? உள்ள வாமா, உனக்காக நான் காத்திருக்கேன். அம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, சொல்லுவா. எந்திரி மக்கா, எந்திரி எந்திரி. நீ மாசமா இருக்க விஷயத்த இந்த வெள்ளையம்மா கிளம்பி வந்து சொல்லுச்சு. நானும் என்னமோ இதுல பயந்துகிட்டு ராத்திரி ஏதோ இருட்டுல ஏதோ வந்துட்டு போலுக்குன்னு சொல்லி இது கிளவி அடிச்சுட்டு வரைக்கும் அப்பளமா ஆக்கி அனுப்பி விட்டுட்டேன். என்னமா சொல்லுது? அப்படியா? ஆமா மக்கா. அதுக்கப்புறம் தான் கிளவி ரொம்ப நேரம் கழிச்சு போல போன போட்டு சொல்லுச்சு இப்படி இப்படி விஷயம்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளு அடிச்சுட்டு வாடியாரேன். கார வைக்கிறதுக்கு கூட ஒரு சேர் கூட இல்லையா அந்த வீட்டுல? உன்ன இந்த வீட்டுல இருக்கிறதுக்கா வந்திருக்கேன், ஒண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். என்னமா சொல்லுதா? நீ தானே என்ன வீட்டை விட்டு விரட்டுன, இப்ப கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லுதா? இந்த நிலைமையில உன்னை உங்க விட்டுட்டு போவானாட்டி? அதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போறதுக்காண்டி தான் மெனக்கிட்டு வந்திருக்கேன். வா நம்ம வீட்டுக்கு போவோம். அடியே நீலு, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? இவ்வளவு நாளைக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்த. இதுக்கே தான் வான்னு கூப்பிடுதா. டக்குனு பெட்டிக்கிட்டு போயிரு, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாத. பிறகு உங்க அம்மா மனசு மாறிதானே. என்ன மக்கா யோசிச்சுட்டு இருக்க? வரலையா நீ என் கூட? இந்த மனசு வேற தூங்கிட்டு இருக்காரு, அதை என்ன செய்ய அதை செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கமா? அவரை எழுப்பவா வேண்டாமான்னு? இவெல்லாம் உனக்கு புருசே, இவன் வந்து கூறுகிட்ட மனசுலவே நம்பி வந்திய படுபாவி. இவனால எந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்க பாத்தியல்ல நீ? ஒரு உட்கார சேர் கூட இல்லாம கிடக்கு நீ. இவனை எழுப்பி என்ன செய்வா? அவன் பாட்டுல தூங்கிட்டு கிடக்கட்டும். வா நம்ம 2 பேரும் போவோம். இவரை யாருன்னா வருவாரு இல்லைன்னு இங்கே கிடக்கட்டும். இல்லாம இவங்க அம்மா சொல்லு சரிதான், போ முதல்ல. உன் புருஷன் 2வது எந்திரிச்சு வருமா? ஏம்மா நீ கூப்பிடுத, அங்க வீட்டுல ஒருத்தி இருக்கல்லம்மா, அவ ஒண்ணு சொல்ல மாட்டேடி. அவ என்னத்து சொல்ல போறா? என் பிள்ளை நீ வரதுக்கு அவ என்ன தடுக்க போறா? வார்த்தை இது ஒண்ணு போதுமா? இது ஒண்ணே போதும் எனக்கு. இப்பவே வாங்கட வாரமா, வா போவோம். அடியே சில்வண்டு, வந்துட்டோம் டி, திரும்ப வந்துட்டேன். சின்னு அங்க பாரு யார் வரான்னு.
சொந்தங்களே வெயிட் லாஸ் பவுடரை புதுசா நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல அறிமுகப்படுத்துகிறோம். சொந்தங்களே ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ வெயிட் லாஸ் பவுடரோட சேர்த்து 13 வகை பொருட்கள் இருக்கு நம்ம கிட்ட. உங்களுக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே அடுத்த வீடியோல சந்திப்போம்.